வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பிராட்வே பஸ் ஸ்டாண்ட் அங்கே தாங்க வந்திருக்கோம். ஒரு சித்தரை பார்க்கலான்னு வந்திருக்கோம். அவர் பிராட்வே சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சித்தர் ஒரு ரூபா சித்தர்னு சொல்லுவாங்க. அவரையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பஸ் சவுண்டில் சரியாக கேட்க மாட்டேங்குதுங்க. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப ஆரவாரமான இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு டீ கடைக்கு பக்கத்தில் இவருக்குன்னே தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்கங்க. இவர் பெயர் பார்த்தீங்கன்னா சிகரெட் சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் பாரிஸ் பாபா அப்படின்றாங்க. சில பேர் பிராட்வே பஸ் ஸ்டாண்டு சித்தர் அப்படின்ற பெயராலலாம் இவர் சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய ஒரிஜினல் பெயர் என்னன்றது யாருக்குமே சரியாக தெரியாது. இவர் இருக்கிற ஊர் பார்த்தீங்கன்னா சென்னையாக இருந்தாலும் அவர் தமிழகத்தை சேர்ந்தவர் இல்லை அப்படின்றதும் சொல்கிறாங்க. சில பேர் அவர் கர்நாடகா, சில பேர் ஆந்திராவை சேர்ந்தவர், சில பேர் இந்திக்காரங்க அவர் அப்படின்ற மாதிரிகள்லாம் கூட சொல்கிறாங்க. சித்தர்களுக்கு யாதும் ஊரே யாவரும் கேள்வின்ற மாதிரி அவங்க இறைவனோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இந்த ஊர் பேரை வச்சுலாம் அவரை பிரிக்கிறது அவ்வளோ சரியாக தோணாது. நானும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். பரபரப்பான இந்த சென்னை பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இப்படி ஒரு அமைதியான மனுஷனை நிறைய பேர் மக்கள் ஏன் தேடி தேடி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அவருடைய அமைதியாக பார்த்துக்கிட்டு அப்படியே இருப்பார். இப்போ கூட பாருங்க சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனால் அவர் சாப்பாடு சாப்பிட்றதெல்லாம் கூட ரொம்ப ரேர் அப்படின்றாங்க. அவருக்கு பிடிச்சது சிகரெட்டு அப்படின்னா அந்த டீ. இவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய நபரும் இவர் தாங்க. இவர் பக்கத்தில் தான் டீ கடையும் வச்சிருக்காரு. ரொம்ப அன்பாக அவரை மக்கள் பார்த்துக்கிறாங்க. இவர் 10 வருஷத்துக்கு மேலே இந்த இடத்துல தங்கி இருக்கிறது அவங்க சொல்கிறாங்க. மொத்தமாக 30 வருஷமாக சென்னையில் அவர் இருந்தாலும் இந்த இடத்துக்கு அவர் ஒரு 10 வருடங்களுக்கு மேலாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சித்தரை பற்றி நம்ம நிறைய சொல்லலாங்க. இவர் விக்கிபீடியாவில் போய்ட்டு நீங்கள் பார்த்தா கூட இவருக்கான டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு சடங்காகவே மக்கள் இவருக்கு அந்த சிகரெட்டை வாங்கி கொடுக்குறத பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான சிகரெட்டுகளை இவர் புகைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரண மக்களே ஒரு நாளைக்கு 2-3 பாக்கெட் சிகரெட் பிடிச்சாலே அவங்களுக்கு எந்த விதமான கொடிய நோய் வரும் அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் இவர் சர்வசாதாரணமாக சிகரெட்டை புகைச்சிட்டு இருக்காரு. இவங்க அந்த சுருட்டு இந்த இதெல்லாம் பிடிப்பாங்க, அந்த வகையை சேர்ந்த சாமியார் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அது அவங்களுக்கு ஒரு உடல்நிலையை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு தான் தெரியும், நம்ம ரொம்ப தெரியாமல் பேச முடியாது. இருந்தாலும் இவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம சிகரெட் அதெல்லாம் வாங்கி தரலைங்க. நாங்கள் ஒரு சாதாரண தண்ணீர் பாட்டில் தான் வாங்கி போயிட்டு கொடுத்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பாடு வாங்கி தராங்க, நிறைய பேர் டீ சிகரெட் அதெல்லாம் தரதால சரி வாட்டர் பாட்டில் தான் வாங்கி போய் கொடுத்தோம். இன்னொரு நாள் நாங்கள் பார்க்க போகும்போது அவருக்கு பிஸ்கெட் அது மாதிரி வாங்கி போய் கொடுத்தோம். ஆனால் எதையுமே அவர் ஏற்றுக்கல. அவருக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா சிகரெட் மட்டும்தான். அதுதான் கண்டினியூவாக அடிச்சுக்கிட்டே இருக்காருங்க. ரொம்ப நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நீங்கள் போகும்போது கூட பார்க்கலாம், சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டே இருப்பார். அந்த சாப்பிட்ற வீடியோலாம் கூட ரொம்ப ரேர் தான். அதை நாங்கள் போகும்போது அதை பார்த்தோம். இப்போ இந்த பாரிஸ் பாபான்னு சொல்லக்கூடிய இந்த சிகரெட் சித்தர் பார்த்தீங்கன்னா ஏன் ஃபேமஸ் அப்படின்னா, இங்கே மக்கள் ஏதாவது மனசில் கஷ்டங்களை நினச்சிட்டு இவரை பார்த்துட்டு போனால் உடனே அவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் தேடி வராங்கங்க. கண்கூடாக நம்ம அதை எல்லாரையாலையும் கேட்க முடியும். நிறைய திரை பிரபலங்கள் இரவு நேரங்களில் இவரை சந்திச்சுட்டு போகிறதாகவும் சில தகவல்லாம் இருக்குது. இவரை பார்க்க வந்த பக்தை ஒருத்தங்க விரைவில் திருமணம், அதாவது திருமணமே வேணான்னு சொன்ன ஒரு பெண் இவரை பார்த்துட்டு போனதால் அவங்களுக்கு மனசு மாறி திருமணமும் செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நல்லபடியாக வாழ்கிறதால அவருக்கு தேவையான பணிவிடைகளெல்லாம் வாரம் செஞ்சுட்டு போகிறதா கூட நிறைய சொல்கிறாங்க. அங்கே ஓடிட்டுருக்க அந்த கலர் டிவி அதெல்லாம் கூட அவங்க தான் வாங்கி கொடுத்ததாகவும் சொல்கிறாங்கங்க. இவரை நம்ம பார்க்கலான்னு சொல்லி தான் இன்றைக்கி நாங்கள் எந்த வித வேண்டுதலும் வேண்டலை. ஜஸ்ட் இவரை பார்த்துட்டு தான் போக வந்தோம். அவருடைய அருள் கிடைச்சாலே போதும் நம்மளுக்கு. அதனால் நம்மளுக்கு நிறைய நல்லது நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல விரும்பல. நம்ம பார்த்தாலே போதும், அந்த அருள் நம்மளுக்கு கிடைச்சாலே போதுங்க. இந்த மாதிரி சித்தர்கள்லாம் வாழும் சித்தர்கள் ஜீவசமாதி ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம அவங்களெல்லாம் தரிசனம் பண்ணால் அது பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உடலோடு இருக்கக்கூடிய அந்த உயிர் உடல் ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு மனித உருவத்தில் அவங்க காட்சி தரக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப ரேர் தான். அதனால தான் சொல்கிறேன், ஜீவசமாதியாக நாளைக்கு கட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம போயிட்டு
சொல்லிட்டு பூ அதெல்லாம் போட்டு பயங்கரமாக வணங்க ஆரம்பிச்சிருவோம். அதனால் இந்த மாதிரியான தரிசனத்தையும் நம்ம வந்து வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக போயிட்டு நம்ம வந்து வணங்கிக்கணும். சரிங்க, நம்ம வந்து இன்றைக்கி இந்த சித்தரை வந்து பார்த்தோம். ஆனால் அவர் வந்து நம்மளுக்கு ஏதாவது அருள் வழங்குவாருன்னு சொல்லிட்டு அந்த பேனாலாம் கூட வாங்கி கொடுத்தோம். அவர் வந்து கையில் எதுவும் எழுதலை. அவர் வந்து கையில் எழுதுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில பேருக்கு அந்த அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம வந்து இந்த நேரத்தில் வந்து அவர் எந்தவித எதுவும் பேசலை, ரொம்ப மௌனமாக இருந்தார். அதை பார்க்கவே ரொம்ப ஆனந்தமாகவும் அதிசயமாகவும் இருந்துச்சு. நம்ம இன்னொரு சித்தரை பார்க்க போகிறோம். வாங்க ஒரு ரூபா சித்தரை பார்க்கலாம். இந்த பாரிஸில் இருக்கக்கூடிய பிராட்வே சித்தரை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வரலாங்க. ஏன்னா இவர் இருக்கக்கூடிய இடமே பஸ் ஸ்டாண்டு தான். இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டு, சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் வந்து நீங்கள் யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க. நீங்கள் ஈஸியாக வந்து தரிசனமும் பண்ணலாம், வந்து பாருங்கள். இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனோம்னா ஒரு ரூபா சித்தர் அவர் இருக்கக்கூடிய அந்த திருவல்லிக்கேணி அந்த இடத்துல போய் அவரை பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து கிரிக்கெட் மைதானம் சேப்பாக்கம் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த ரோடு அதுக்குள்ளே போனோம்னா ஒரு நாகாத்தம்மன் கோவில் வரும். அங்கே போயிட்டு யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த கோவில் வாசலில் தான் அந்த ஒரு ரூபா சித்தர் வந்து இருப்பார். நம்ம அங்கே போகிறோம். ஓகேங்க, நம்ம வந்து ஒரு ரூபா சித்தர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுங்க. இவர் வந்து தெய்வமணி சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து அவர் பல காலமாக வந்து ஒரு அழுக்கு மூட்டையை சுமந்தபடி இந்த இடத்துல வந்து இருந்திருக்கிறாரு அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து இவருடைய புகழ் ரொம்ப பெருசாகிடுச்சு. இந்த சித்தர் இருக்கக்கூடிய இடம் வந்து ஓமந்தூரார் அரசினர் தோட்டம்னு போட்டிருக்கு பாருங்க. இங்க நாகேஸ்வரி அம்மன் ஆலயம்னு சொல்லுவாங்க. பழைய எம்எல்ஏ ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. கலைவாணர் அரங்கத்துக்கு பேக் சைடுன்னு சொல்லலாம். இந்த கோவில் வாசல்ல தான் இவர் வந்து இருக்காருங்க. இவர் வந்து கணக்கு சித்தர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து யாருக்கிட்டையுமே வந்து ஒரு பெண் எடுத்து ஒரு நோட்ல வந்து அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பேரெல்லாம் வந்து எழுத சொல்லுவாரு. அதை பார்த்துட்டு இவர் ஒரு நம்பர் போட்டு அதை எழுத சொல்லுவாருங்க. அதை வந்து நம்மளுக்கு எழுத வைப்பாரு. நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது என்ன எழுத சொல்றாருன்னு சொல்லிட்டு அது சித்தர்களுடைய பாஷை அப்படின்னு சொல்றாங்க. மக்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்து அவர் எழுதி வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து ₹1 வந்து அவர் தட்சணையா வாங்குறதால தான் அவர் ஒரு ரூபாய் சித்தர்னு சொல்றாங்க. இங்கேயும் வந்து நிறைய திரைப்பட துறையை சேர்ந்தவங்களாம் வந்து இவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. 80 வயதான இந்த தெய்வமணி சித்தரை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல டீடைலா பார்க்கலாம். இந்த ஒரு ரூபாய் சித்தரை வந்து நம்ம ஏன் இன்னைக்கு டீடைலா காட்டலன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோல நம்ம பெருசா அவரை காட்ட போறோம். கலைவாணர் அரங்கத்திற்கு பேக் சைடில் தான் இந்த நாகாத்தம்மன் கோவில் இருக்கு. நீங்க வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பா வந்து பாருங்க. எம்எல்ஏ ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.